தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4. இயல்பாக மனிதர்கள் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக தங்களை சிங்கம் போன்றவர்கள் என்றும் புலியை போன்ற வலிமையுடையவர்கள் என்றும் ஏன் காண்டாமிருகத்தை போன்ற உறுதியானவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ள விரும்புகிற இந்த உலகத்திலே கோலியாத்தை வென்ற தாவீது போன்ற மாவீரன் தன்னை சிங்கம் என்றோ புலி என்றோ பாவிக்காமல் ஒரு எளிமையான ஆட்டுக்குட்டியாக தன்னை பாவித்து தமது ஆண்டவரை தன் மேய்ப்பனாக பாவித்து ஒரு ஆட்டுக்குட்டி தன் மேய்ப்பனை பற்றி புகழ்ந்து பாடின ஒரு அற்புத பாடல்தான் சங்கீதம் 23. இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீதை பரிசுத்த வேதாகமம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அங்கே தாவீதை எங்கே பார்க்கிறோம்? வீட்டிலா, வீதியிலா? இல்லை, காட்டிலே தன் ஆடுகளை மேய்க்கின்ற ஒருவனாகவே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறியத் தருகிறது. ராஜாவாக அபிஷேகிக்கப்படும் நிலையில் காணப்பட்ட தாவீது கடினமான வேலை செய்யக்கூடிய காட்டில் இருக்கும் மேய்ப்பனாக இந்த திருவசனம் அறியத் தருகிறது. இந்த சங்கீதம் 23 தாவீது எழுதும் பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்றான். சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற தாவீது தன்னை சிங்கம் என்று அழைத்து கொள்ளாமல் அவன் தன் பழைய வேலை, மேய்ப்பனாக இருந்த வேலையை துச்சமென்று கருதாமல், தன்னை மேய்ப்பன் என்று கூட கூறாமல், தான் மேய்த்து வந்த ஆட்டுக்குட்டிகளில் ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் தேவனை தன் மேய்ப்பனாகவும் பாவித்து எழுதின இந்த பாடலிலே நம்முடைய தியானத்திற்கான வசனம் 4 நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு எப்படி இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை விளக்குகின்ற வரிசையிலே இந்த சங்கீதம் 23 முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கூறுவதின் மூலம் எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பானோ அதேபோல் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். இந்த வரிசையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்திலே அல்லது கர்த்தருடைய ஜெபத்திலே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய அடிப்படை தேவையை குறித்து நம் தேவனிடத்தில் சொல்வதை குறித்தும் அதை சந்திக்க அவர் போதுமானவர் என்பதை குறித்தும் நாம் அறிக்கை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆக இந்த வேதாகம தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு எப்படி இருக்கிறார்? தாவீது சொன்னது போல் காட்டிலே, வயல்வெளியிலே, புல்மேட்டிலே இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய பணித்தளத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு செல்கின்ற இடங்களிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை என்னும் பயணத்திலே மரணம், இருள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் வரும் பொழுதும் அவர் நம்மோடே பயணிக்கிறார் என்பதைத்தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுடைய வாழ்விலும் மரணத்தை சந்திக்கின்ற பல நிகழ்வுகள், தனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லப்படும் தருணங்களும் இருந்தது. சவுல், தன் மாமனாரும், அப்சலோம், ஏன் தன் மகனும் கூட தாவீதுக்கு எதிராக செயல்பட்டார்கள், கொலை செய்ய துடித்தார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் பயப்படாமல் இருக்க முடிந்தது. காரணம், கர்த்தர் அவனோடு கூட ஆட்டுக்குட்டியோடு இருக்கின்ற மேய்ப்பனைப் போல தேவன் தாவீதோடு இருந்தவர், நம்மோடும் இருக்க அவர் போதுமானவர். அடுத்து நாம் கவனிக்க வேண்டும், இந்த தாவீது ஏன் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவிக்க வேண்டும்? சங்கீதம் 103வது வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம். இப்படி தாவீது ஆண்டவரை மேய்ப்பனாகவும் அவரையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கான காரணம்,
ஏசாயா 53:6 வசனத்தின்படி நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்ற வார்த்தையின்படி ஆடுகள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தெரியாதவைகள். ஆடுகள் துஷ்ட மிருகம் என்று வரும்பொழுது எதிர்த்து சண்டை போட தெரியாதவைகள். ஆடுகள் இலகுவாக காணாமல் போய்விடும். ஆடுகளை எப்பொழுதும் ஒரு மேய்ப்பன் அவன் வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுபோல்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல தருணங்களிலே ஆடுகளைப் போல வழிதப்பி போகிறோம். ஆடுகளைப் போல நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளாமல் தவிக்கின்றோம். ஆடுகளைப் போல பல நேரத்திலே வழிதப்பி தெரிந்து காணாமல் போகிறோம். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம்மை பாதுகாப்பவராய், பராமரிக்கிறவராய், நமக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி நான் என் ஆடுகளுக்காக, என் ஜனங்களுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன் என்பதோடு கூட யோவான் 10 ஒரு கூட்ட யூதர்கள் இயேசுவை சந்தித்து, நீர் மெய்யாகவே மேசியாவா, எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று கேள்வி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொல்வது போல, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து கூறின வசனங்கள் எதற்கு இணையாக இருக்கிறது என்றால், சங்கீதம் 23 தாவீதுடைய அறிக்கை போல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதாவது நமது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நம் ஆண்டவர் கூட இருக்கிறார், நாம் நித்திய ஜீவனை அடையும் வரை. இயேசு கிறிஸ்து சொன்னது போல், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்ற வார்த்தையின்படி, அன்று தாவீதுடைய விசுவாச அறிக்கையின்படி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தன் சங்கீதத்தை முடிப்பது போல், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய வீட்டிலே நம்முடைய நித்தியத்தை முடிக்கின்ற ஒரு அற்புதமான நம்பிக்கையின் அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த வகையில்தான் யோவான் 14 வசனத்திலே, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அன்று தாவீது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தன்னோடு இருக்கின்ற ஆண்டவரை, காட்டில் இருக்கின்ற ஆண்டவரை, வீட்டிலே, நித்திய வீட்டிலே, காலகாலமாக இருக்கின்ற இடத்திலும் என்னோடு கூட இருப்பார் என்ற விசுவாச வார்த்தையின்படியே நமது ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளோடு நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும், மேடுகளிலும், பள்ளங்களிலும் பயணித்து நாம் நித்தியம் வந்து சேரும் வரை அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்கின்ற ஒரு ஒப்பற்ற நம்பிக்கையிலே மகிழ்வுடன் நமது வாழ்வை தொடர்ந்து நடத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது பிரசங்கங்களும் தியானங்களும் உங்களை வந்து அடைவதற்கு எமது கிரேஸ் எவ்ரிடே என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.